நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கல்ஃப் ஆஃப் மன்னார் மேரின் நேஷ்னல் பார்க், அதாவது ராமநாதபுரத்தில் இருக்கிற ஒரு இந்தியன் பெருங்கடலில் இருக்கிற ஒரு தீவுக்காக தான் வந்திருக்கோம். பவளப்பாறை தீவுங்கிற ஒரு இடத்துக்கு தான் பார்க்க தான் வந்திருக்கோம். இது டிக்கெட் புக் பண்ணோம். இந்த இடமே ஒரு சின்ன பூங்கா மாதிரி தான் இருக்கும், குழந்தைங்க விளையாடுற மாதிரி சின்ன பூங்கா மாதிரி தான் இருக்கும். இந்த தான் நம்ம டிக்கெட் புக் பண்ணோம். அதாவது நம்ம இங்கேருந்து போட்டில் அந்த தீவுக்கு போகிறதுக்காக ஒரு இங்கேருந்து பார்த்தோன்னா ஒரு கிலோமீட்ரு தூரத்தில் இருக்கும். அப்போ ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்களேன். அங்கே தெரியாத ஒரு சின்ன தீவு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அந்த தீவுக்கு தான் நம்ம போக போகிறோம். இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு 200 ரூபா ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு. போட்டில் போகிற எக்யூப்மெண்ட் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. இது மொத்தமே 2 போட்டு தான் இருந்துச்சு. நாங்கள் சீசன் டைமில் வரல. சீசன் டைமில் வந்தால் கிட்டத்தட்ட ஒரு 30-40 போட்டு இருக்குன்னாங்க. நாங்கள் சீசன் டைமில் வரல. சீசன் டைம்னால் மழை டைம் தான் இங்கே சீசனாக. நான் சம்மர் டைமில் தான் வந்திருந்தோம். 2 போட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளை வந்து அங்கே இறக்கி விட்டாங்க அந்த தீவில். மேக்ஸிமம் இந்த இடத்துக்கு போகிறப்ப நம்ம செருப்பு போடாமல் நடக்க முடியாது. ஏன்னா அங்கே வந்து பவளப்பாறை செத்து கிடக்கும், எல்லாம் பாறையாக கிடக்கும். அது நம்மளுக்கு காலில் குத்தும். அதில் செருப்பு போட்டு போகிறது அங்கே பெஸ்ட்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா குளிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதில் யாருமே அங்கே குளிக்கலை. சும்மா காலை மணி நினச்சிட்டு வந்துட்டோம். சும்மா ஒரு 20 நிமிஷம் தான் அங்கே நிற்க விடுவாங்க. அதுக்கு இல்லாமல் இதுக்கு வந்து டைமிங் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த தீவுக்கு போகிறதுக்கு 5 மணி வரைக்கும் தான், 3 மணி வரைக்கும் தான். நாங்கள் ஏற்கனவே இதில் என்னென்னா நாளே வந்துட்டோம். வந்து 3 மணிக்கு மேலே கிடையாது சொன்னதால் நாங்கள் வந்துட்டு சும்மா அங்கே பீச்சில் மட்டும் குடிச்சிட்டு திரும்பி போயிட்டு திருப்பி அடுத்த நாள் சீக்கிரமாக வந்து இதுக்கு வந்தோம். ஆனால் அங்கே பவளப்பாறைலாம் ஒன்றும் பார்க்கல. ஏன்னா எல்லாம் செத்து போச்சு. சீசன் டைம் கிடையாது. மழை பெய்கிற காலத்தில் தான் அங்கே சீசன் டைம். அப்போ தான் பவளப்பாறைகள்லாம் தெரியும், வளரும் அப்படின்னாங்க. நாங்கள் சும்மா வந்து பார்த்ததுக்கும் சந்தோஷம், அவ்வளோதான். தண்ணிலாம் செம்ம க்ளீனாக இருந்துச்சு. ஏன்னா இது ஒரு தீவு தானே, பெருசாக அலை எதுவும் இருக்காது. தண்ணிலாம் செம்ம க்ளீனாக இருந்துச்சு. அதில் ஒரே ஒரு பவளப்பாறை மட்டும் பார்த்தோம், அது செத்து போய் கிடந்துச்சு. அது ஃபோட்டோ வீடியோ எடுத்து ஒழுங்காக அது பதிவாகலை. அதனால் அதை காட்ட முடியாமல் போயிடுச்சு. அதுக்கு மன்னிச்சுக்குங்க. ஆனால் இதில் தண்ணி ஆனால் சுத்தமாக இருந்துச்சு. அதனால் குளிக்கக்கூடாதுன்னு மட்டும் சொல்லிட்டாங்க. அதுதான் இங்கே பிரச்சனையாக இருந்தது. என்ன ஒரு 20 நிமிஷம் தான் இதில் இருக்க விட்டாங்க. அதுக்கப்புறம் கிளம்ப சொல்லிட்டாங்க. சும்மா ஒரு 20 நிமிஷம் தான் இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நேராக அடுத்தது ரிட்டன் அனுப்பிட்டாங்க. இன்னும் நிறைய இடம் காட்டுவாங்களாம். ஆனால் சீசன் டைமில் தான் அங்கே போகிறது வேஸ்ட்டுன்ட்டாங்க. நாங்கள் திரும்பி வந்துவிட்டோம். நான் இந்த வீடியோ ஃபோனில் தான் எடுத்திருக்கேன். நார்மலாக தான் மைக் எதுவும் கைமாவும் டேரெக்டாக ஃபோன் மைக்கே பேசியிருக்கேன். எதுவாக இஷ்யூ இருந்தால் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.